தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஏஎஸ்எம் இன்ஃபோ என்ற இந்த காணொலியிலே இந்த நாள் இனிய நாளாய் உற்சாகமாக அனைவருக்கும் அமையட்டும். வாழ்க வளத்துடன். 7/2/2026 சனிக்கிழமையான இன்று தமிழ் வருடத்திலே விஸ்வமாச வருடத்திலே தை மாதத்திலே 24ஆம் நாள். இன்றைய நாளிலே சனிக்கிழமை சஷ்டி, தேய்பிரை சஷ்டி. பஞ்சமி காலையில் 4:33 முடிஞ்சு போயிடும். பின்பு சஷ்டி வந்துடும். இந்த சஷ்டி அப்படின்னாலே முருகப்பெருமானை துழி பண்ணுவது. கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், ஸ்கந்தகுரு கவசம் இதெல்லாம் சொல்லி திதிகளிலே 6ஆம் நாள் 6 தாமரை மலர்களிலே உருவான இந்த முருகப்பெருமானை வழிபடுவதனாலே நினைத்த காரியம் நடக்கும். குழந்தை பாக்கியம், குடும்பத்திலே நிறைய கஷ்டங்கள், பண வரவு, கல்யாண தடை, வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு எண்ணங்கள் எல்லாம் எனக்கு நீடேறவே இல்லை. சஷ்டி விரதம் இருங்க சார், நல்லது நடக்கும். முருகன் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர். அதுவும் தேய்பிரை சஷ்டி இதில் விரதம் இருப்பதனாலே நினைத்த காரியம் நடத்தலாம். இன்றைக்கி இன்னும் கூடுதல் பாருங்கள், அஸ்த நட்சத்திரம் காலையில் 5:03 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம் வந்துடும். சித்திரையும் செவ்வாயின் நட்சத்திரம், முருகனுடைய நட்சத்திரம், அங்காரகன். அதனால் கூடுதல் சிறப்புகள் கொண்ட இந்த நாளிலே காலையில் 7:30 மணிலேருந்து 8:30 மணி சுப நேரமாகவும், சாயங்கால வேளையில் 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ராகு காலம் 9:10, குளிகை நேரம் 6:07, யமகண்டம் 1:30-3. சூலம் அப்படின்னு பார்க்கும்போது கிழக்கு பக்கம் தயிர் பரிகாரம். மகர லக்னத்தில் சூரியன் இருக்கிறார். இந்த சூரியனுடைய இருப்பு நாழிகைன்னு பார்க்கும்போது 1 நாழிகை இருப்பார், 5 வினாழி இருப்பார். காலையில் 6:35க்கு சூரியன் உதய நேரம். ஆயுஷ்மான அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த நிறைய மகாபாரதம் சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான பவ அப்படின்வாங்க. ஆயுஷ்மானுங்கிறது நாமயோகம், பவங்கிறது ஒரு கரணம். இன்றைக்கி ஆயுஷ்மான என்கிற நாமயோகத்திலும் பாலவம் என்கிற கரணத்திலும் இந்த டே இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல ஆடை ஆபரண சம்பத்துக்கள்லாம் உண்டாகும். விதைக்கிற மாதிரி பயிர்கள் எல்லாம் நல்லா விதைச்சா நல்லா வரும். ஆரோக்கியம் தரும் காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு இந்த ஆயுஷ்மான் அப்படின்ற விஷயம் நடக்கும். விவாகம் அப்படிங்கிற விஷயத்துக்கு கல்யாண பேச்சுக்கள் எல்லாம் இன்றைக்கு பண்ண ரொம்ப நல்லது. ஸ்திரவாரம் கூடிய நாள், அதனால் இதெல்லாம் நல்லது. பொதுவாகவே இந்த சனிக்கிழமையில் மரம் நடுவது ரொம்ப நல்லது, ஸ்திரமான காரியங்கள். பாலவம் அப்படிங்கிறது வெகு காலம் நினைத்திருக்கக்கூடிய விஷயங்கள், உற்சவங்கள், பிரயாணங்கள், வீடு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் செய்வது நல்லது. சஷ்டி உங்களுக்கு சொல்லியாச்சு, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும்போது வீடு வாகனம் போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்வதற்கு, விலைக்கு விற்கிறது வாங்கிறது எல்லாம் இன்றைக்கி தாராளமாக நீங்கள் முடிவு பண்ணலாம் ஸ்திரவாரத்தோடு சேர்ந்ததுனால. இது எல்லாமே நல்லது. மருந்து சாப்பிட்றது, சில ஆரோக்கிய குறைபாடுனால மருந்து, சார் ரொம்ப 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 மெடிசன் செலவாயினுக்கு சார், முருகனை வேண்டிக்கோங்க என்னை செலவெல்லாம் சீக்கிரம் சரியாக பண்ணணும், எல்லாம் நல்லதாகும். சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறனால புது மனை புகிறது, வீடு மாற்றுறது, வித்தியை கற்றுக்கிறது இதெல்லாம் பண்ணலாம். ஆபரணங்கள்லாம் புதுசாக வாங்கிட்டீங்க, நீங்கள் போட்டு பார்க்கணுன்னா தாராளமாக போட்டு பார்க்கலாம். இந்த பிப்ரவரி 7ஆம் தேதியுடைய கோச்சார பலன் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருப்பதான மகர ராசி. செவ்வாயும் இங்கே உச்சத்தில் அமர்ந்திருக்கிறார். குறிப்பாக புதன் ராகு சுக்கிரன் அமர்ந்திருப்பது கும்பராசி. மீனத்திலே சனி பகவான், மிதுனத்திலே வக்கரகதியிலே குரு பகவான், கேது சிம்ம ராசியிலே, சந்திரன் இன்றைக்கு கன்னிராசிக்குள்ள சித்திரை நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்க இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கும் எப்படி எப்படி இந்த சந்திரனுடைய பலன் இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம்.
மேஷராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே நமக்கு சந்திர பகவான் 3ஆம் இடத்துக்காரர். இந்த 3ஆம் இடத்துக்காரர்னாலே தைரியம், வாக்கு, தனஸ்தானத்துக்குரியவர்னு சொல்லுவோம். தாயை போல ஒரு நல்ல ஒரு எண்ணம் உண்டு அப்படின்னா 3, 4க்குரியவர்னு சொல்லி எடுத்துக்கலாம். 4ஆம் இடத்துல கடகராசி இருக்கும். மேஷராசியிலேருந்து பாசம் நிறைய இருக்கும் மனசில். அப்படிப்பட்டவர் 6ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துக்காரர் 6ஆம் இடத்தில் உள்ளே போகிறார். அப்படி போகும்போது உங்களுக்கு பாச போராட்டத்தினால் வரக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளோடு மல்லாட முடியல சார், அவங்க சொன்னதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க சார், இன்றைக்கி பாருங்கள் சார், கொஞ்சம் சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ளே எந்தாவது தீர்ந்து போச்சுன்னுவான் தாயார். படிப்பு சொல்லிக் கொடுக்கறதுக்குள்ளே எனக்கு உயிர் போடுது சார்னுவான் தந்தை. ஆனாலும் அந்த பாச பிணைப்பு குழந்தைய வச்சுக்கிறதுக்கு இருக்கும். அப்படி ஒரு நல்ல பாசத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி காட்டும். அந்த பாசத்தை இன்னும் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, பல விதத்திலும் மாமன் முறை உறவுகள் எப்போதும் லாபத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க தாய் வழியில். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இன்றைக்கு. குழந்தைகளில் பல குதூகலங்களை கொடுக்கக்கூடியது எப்படின்னா, தாய் வழி இருக்கக்கூடிய அந்த தாயுடைய தம்பியாக இருக்கக்கூடிய மாமா, அவர்களோட சந்தோஷங்கள் நிறைய இருக்கும். அண்ணாவும் இருப்பாங்க, பட் தம்பி ரொம்ப இவங்களுக்கு ரொம்ப ஒத்துமத்து போவாங்க. அப்படி இவங்க ரொம்ப இணைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனதிலே இன்றைக்கி சாந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். குழந்தைத்தனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குழந்தைத்தனத்தை அதிகப்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. வீக்கெண்டேலேயும் அது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி சந்தோஷம், சாந்தம், மகிழ்ச்சி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய நாளாக இருப்பதனால ஒரு நல்ல வைப் இருக்கும். முருகனின் வழிபாடு இன்றைக்கி சிறந்ததாக அமையும். 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை புரியும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, குடும்ப தனஸ்தானத்துக்குரியவனானவர் சுகஸ்தானத்துக்குள்ளே போய் உட்கார்றார் சந்திர பகவான். மகிழ்ச்சி நிறைய இருக்கும். நிறைய நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சிங்க காரை விற்றுடலான்னு நினச்சிங்க. இன்றைக்கி அதுக்கான முயற்சி நடக்கும். வீடில் நிறைய மாற்றங்கள் செய்யணும்னு யோசிச்சிங்க, அதுக்கான விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும். விவசாய நிலத்தில் நிறைய பயிர் விஷயத்தில் பார்க்காம போன விஷயங்கள்லாம் இருக்குது, வரப்பெல்லாம் சரியாக இல்லை, இன்றைக்கி அதுக்கான விஷயங்கள்லாம் யோசிப்பீங்க. இப்படி புதிய எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய நாள். அதனாலே கொஞ்சம் திருப்தி கொடுக்கும். இன்றைக்கி இந்த வேலை செஞ்சு முடித்தோன்னு சாயங்கால வேலையில் திருப்தியாக சொல்லக்கூடிய நாளாக இருக்குது. 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கி அந்த மகிழ்வை பகிர்ந்து கொள்வதற்கு காத்திருக்கிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே, உங்கள் ராசிநாதன் இன்றைக்கு தைரியஸ்தானத்துக்குள்ளே இருக்கிறார். பல விதத்திலும் தைரியமான காரியங்களையும் பங்க்சுவலான காரியங்களையும் செய்யறதுக்கு உங்கள் மனசு எழுச்சியோடு இருக்கும். இந்த ஆட்டோமொபைல் ரிலேட்டடான விஷயங்கள், வண்டியிலே சில பழுதுகள், இதெல்லாம் இன்றைக்கி சரி பண்ணி விடுவீர்கள். புதிய காரை ஜுவல் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி மாற்றங்களாக பளபளப்பாக அதுக்கு ஃபேஷன் பண்ணுறதெல்லாம் பண்ணி புதிய மாற்றத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய மனநிலையும் இன்றைக்கி வரும். குடும்ப ஆரோக்கியத்திலே கொஞ்சம் குறைபாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் மேற்கரிச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓடிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கொண்டு வரும். இதனாலே விருத்தி அப்படின்னு சொல்லுவோம், அதிகமான உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருப்பது. 9, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இந்த எண்ண ஓட்டத்தை அதிகப்படுத்தி தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே, உங்கள் ராசியிலிருந்து தன விரயஸ்தானத்துக்காரவர் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். சுப செலவுகளுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துவார். கல்யாண காரியங்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொண்டு வருவார். அது மட்டும் இல்லை, விவசாயம் தொடர்பான விதை விதைப்பது, பயிர் பாதுகாப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வைப்பார். நிலவரம்லாம் பார்த்துட்டு ஒன்றும் பம்பு செட்டு சரியில்லை, அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும்.
டிராக்டரில் சில ப்ராப்ளங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணணும்னு போகும் மனசு. இது எல்லாமே உங்களுக்கு வருங்காலத்திலே வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு, லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை நீங்களே இன்றைய நாளில் ஏற்படுத்தி கொள்ளப் போகிறீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு 8-4 என்ற அதிர்ஷ்ட எண் உறுதுணையாக இந்த காரியங்கள் எல்லாம் செயல்படுத்துவதற்கு வரும். அதனால் இன்றைக்கி சந்தோஷமான நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. லாபத்துக்குரியவரான இந்த சந்திர பகவான் உங்கள் ராசிக்குள்ளே இருப்பதனாலும், சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறார், 3ஆம் இடத்துக்குரியவருடைய நட்சத்திரத்தின் சாரத்திலும் 8ஆம் இடத்துக்குரிய சாரத்தில் இருப்பதனாலே முயற்சிகளிலே சில தடைகள் வரும்போது மனதிலே வருத்தம் வருவதற்கான வாய்ப்புகள், கொஞ்சம் சுணக்கம். ஆனாலும் விட்டு கொடுக்காதீங்க. உங்களால் எல்லா காரியமும் அழகாக யோசிக்க முடியும். தடைகள் வரும்போது தான் ஒருத்தன் எதையுமே புதிதாக சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வரும். நெசசிட்டி மேக்ஸ் அ மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவான். தேவைகள் தான் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக காரியங்களை செய்ய வைக்கும். அதனால் இது ஒன்றும் தப்பு இல்லை, தாராளமாக இருந்துட்டு போட்டோம். இன்றைய நாளிலே 4-2 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுடைய முயற்சிக்கான சுகத்தை கொடுப்பதாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி நண்பர்களே. இன்றைக்கி நிறைய ஒர்க் பர்டன் இருக்கும். வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட வேலை பார்த்தீங்கன்னா உழைப்பினுடைய உத்தரவாதமான லாபம் உங்களை வந்து சேரும். உழைப்புக்கு என்றைக்குமே குறையே கிடையாது. மற்றவங்களுக்காக உழைக்கிறதுல இன்னும் அதிகமான பலன் உண்டு. கண்ணுக்கு தெரியாதவனுக்கு உழைச்சி கொடுக்குறேன் சார் அப்படின்வாங்கல்ல வேலை போது, அப்படி நம்ம உழைக்கிறோம். அதில் திருப்தி கிடைக்கும் சில நேரத்தில். அப்படி திருப்தி கிடைக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. சிலருங்களுக்கு இந்த இன்றைக்கி வீக் டே ஒர்க் ஒன்றும் இல்லைனாலும் வீட்டில் வேலையெல்லாம் இருக்கும். அந்த வேலையும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாது அமையும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் உங்களுக்கு 4-6 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுடைய வாழ்க்கையிலே தரத்தை மேம்படுத்தி கொள்வதற்கு உபயோகமாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. நீங்கள் எல்லா விதமான எண்ண ஓட்டங்களுக்கும் ஈடு கொடுக்கக்கூடியவர். தந்தையின் வழியிலே வரக்கூடிய செலவுகள், தந்தையின் வரக்கூடிய யோகங்கள், இது எல்லாத்தையுமே கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய மைண்ட் செட் உள்ளவர்கள். இன்றைக்கி அதுக்கான லாபங்களை பெறக்கூடிய நாள். பூமியிலே சில செட்டில்மெண்ட்லாம் வந்து சேரும் உங்களுக்கு, அதில் சந்தோஷம். அது மட்டும் இல்லை, நெருக்கமான நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பொது நல சர்வீஸ் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீ அந்த பக்கம் வா, கொஞ்சம் நம்ம கோயில் நிர்மாணங்கள்லாம் செய்யணும், உழவார பணிலாம் இருக்குது வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதில் உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும். இப்படி இன்றைக்கி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வைப் இருக்குது. 3-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் அதற்கு துணை புரியும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. பல விதத்திலும் இன்றைக்கு அஷ்டமத்துக்குரியவன் அப்படிங்கிற இந்த சனி பகவான், சந்திர பகவான் மனோகாரகன், அவர் உட்கார்றது கன்னிராசியில் போய் உட்கார்றார். கன்னிராசியில் தொழில் எப்படிங்கிற இடத்துல உட்கார்றதுனால தொழிலிலே சில நுணுக்கமான சிக்கல்களை ஏற்படுத்துவார். பாருங்கள், நீங்கள் லீவுன்னு போட்டேன் சார், அதனாலும் பாருங்கள் வர சொல்கிறான் வேலைக்கு அப்படின்னு சொல்லி போவீங்க. இன்றைக்கி நான் இந்த அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டேன்னு நினச்சேன், போன மாதத்தை ரீஓப்பன் பண்ணி இன்றைக்கி பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவீங்க. இப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சின்ன பேர்டன், வீட்லேயும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலான்னு இருக்கீங்கன்னா துணி துவைங்க அப்படின்னு ஒரு குரல் வரும். ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு கணவன் போவார், இன்றைக்கி கொஞ்சம் வீட்டில் எக்ஸ்ட்ரா பிரியாணிலாம் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து உங்களை பேர்டன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் எதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிடுங்க. 4-7 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். சிக்கலில் இருந்து விடுவதற்கு சிங்கார வேலையை மனதில் நினைத்து கொண்டு இந்த நாளை தொடங்குங்கள். பல விதத்திலும் நன்மையாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே.
தொழிலிலே நல்ல முன்னேற்றம், எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம், இது எல்லாமே இந்த திரிகோணஸ்தானம் என்கிற 9ஆம் இடத்துக்குள்ளே போகக்கூடிய சந்திரன் கொடுப்பார். உங்களை நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வேர் யூ மேக் யுவர் செல்ஃப் பொசிஷன் அப்படின்னு கேட்பான் இங்கிலீஷில். அப்படி நம்மளை பொசிஷன் பண்ணுறதுனால நமக்கு லாபங்கள் நல்லாயிருக்கும். நிலைப்பாடு தான் ஒருத்தரை நல்லதாக மாற்றி கொடுக்கும். இன்றைக்கி நீங்கள் யோசிங்க, நீங்கள் எங்கே நிற்கிறீங்க வாழ்க்கையில்? கொடுக்குற இடமா வாங்குகிற இடமான்னு. வாங்குகிற இடம்னா எப்படிப்பட்ட கடனாக வாங்குறீங்களா, இல்லை தொழில் மூலமாக லாபத்தை வாங்குகிறீர்களா? கொடுக்குறீர்கள்னா நீங்கள் தொழில் கொடுக்குறீங்களா, இல்லை தொழிலை மற்றவர்களிடம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார்? இன்பிட்வீன் இந்த டிரான்ஸ்பரண்ட் பிளான்னு சொல்லுவோம், சும்மா அந்த கன்சல்டன்சி சர்வீசஸ்லாம் செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு அந்த தொழிலை புரிந்து செய்கிறீர்களான்னு பாருங்கள். இதுதான் இன்றைக்கி உங்களை பாராட்டக்கூடிய சூழ்நிலை காட்டும். இப்படி திறனாய்வு செய்யக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி 9/6. இந்த அதிர்ஷ்ட எண் உங்களை நீங்கள் புடம்போட்டு பார்த்து கொள்வதற்கான வழியை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. 6ஆம் இடம் என்கிற ரணஜோக சத்துருஸ்தானத்துக்குரிய இந்த சந்திர பகவான் அட்டமச்சானத்துக்குள்ளே இருப்பதனாலே பூரட்டாதி என்கிற நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே கொஞ்சம் லாபத்தில் குறைச்சிக்கலாம். நேற்றுக்கு வந்த லாபம் இன்றைக்கி அவ்வளோ வரலைங்களே அப்படின்னு வியாபாரிகள். வேலையிலையும் உங்களை ஃபுல்லாக இன்வால்வ் பண்ண முடியாத சின்ன தடைகள், மறந்து போய் சிலதெல்லாம் செஞ்சுவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி தேடி ரீஒர்க் பண்ணுறது, இப்படி ஒரு சின்ன இடர்பாடுகள் இருக்குங்கிற எச்சரிக்கையை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கு காலை வேளையிலேயே விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு இன்றைக்கி முருகனை வணங்கக்கூடிய சஷ்டியை தொடருங்கள். அப்படி பண்ணிங்கன்னா எப்படி, முருகன் கல்யாணத்தும் போது மறந்த விநாயகரை நினைக்க வள்ளி கல்யாணம் நடந்தது இல்லைங்களா, அப்படி உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளை இந்த தெய்வ வழிபாடு கொண்டு வரும். 6/4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி நண்பர்களே. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். எதிர்பாராத செலவுகள். ஏன் செலவாகுதுன்னே தெரியல சார், நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. 12ஆம் இடத்துக்குரிய இந்த ராகு பகவானின் குருவின் பார்வை, உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற சனி பகவானும் சந்திரனும் சேர்க்கை, மூத்த சகோதரர் மூலியமாக உங்களுக்கு சில செலவுகள், தொழிலிலே நீங்கள் எதிர்பாராத விஷயங்களிலே சில செலவுகள், பண விரயங்கள் உண்டு அப்படிங்கிறத மனதில் வைத்து கொள்ளுங்கள். கொஞ்சம் கூலாக அதை அட்டன் பண்ண வேண்டியது இன்றைக்கி இருக்குது. அதுக்கு 7/8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.